டேய் சாம்பார் சாம்பார். என்னதான் நினைக்கானோ அறிவு கெட்டவன அறிவு இருக்கா இல்லையா? என் பேர் ஸ்ரீ. என்னை பற்றி சொல்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை, ஒரு மந்தமான கேரக்டரு. பாருங்கள். இவனுக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் உணரே வராது. என்ன ஜென்மமோ. டேய் போ போ, நானே எடுக்கிறேன். என் உயிரை எடுக்கக்குன்னே தினமும் வந்துட்டு போகலாம். டேய் சாம்பார் சாம்பார். Look like a man, but overthink in mind. இது போதாதுன்னு நானும் பார்க்குறேன் கொஞ்சம் வார். சம்பளம் less, நிக்காம போது பாஸ். போடி புடிச்சு மேல வரும் நாங்க மிடில் கிளாஸ். Yeah, yeah, middle class. Yeah, yeah, middle class. என்னதான் பண்ணாலும் இந்த ப்ராஜெக்ட் எரர் ஆகுது. இவன்ட்ட வேணா கேட்டு பார்ப்போம். மாப்பிள்ள இதை கொஞ்சம் பாரு. டேய் வீட்டில் இருக்க முடியாம தான் இங்கே வந்து இருக்கேன். இங்கே வந்து தாலியாக இருக்கிற பாடா. வான்ட்ட போய் கேட்டேன் பாரு. சார் வேலையை பாரு. ஏன்டா உருப்படாதவன வீட்டுக்கு வர மாதிரி வராதுன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். அன்றைக்கே இந்த மேனேஜர் கூட்டம் ஆன் பண்ணிட்டான். என்னோடய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கான். இப்படியே போயிட்டு இருந்தேன்னா வேலையிலேருந்து ஃபயர் தான். இந்த வேலையை எப்படியாவது முடிக்கணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிரும். இந்த ப்ராஜெக்ட் மட்டும் ஒழுங்காக வரல, அவ்வளோதான். நான் கொடுக்குற 20,000 நம்பி தான் எங்கள் அம்மா கடை வாங்கி வச்சுருக்குறாங்க. என்னடா சொல்கிற? 20,000மா? உன் சேலரியே 22,000 தான்டா. இதை வச்சு எப்படா செலவு பண்ணுற? அதை விட்றா. எங்கள் அம்மா பொறுத்த வரைக்கும் நான் கஷ்டப்படக்கூடாது, அவ்வளோதான். இப்போ வரைக்கும் 30,000 தான் சொல்லி வச்சுருக்கேன். நான் கஷ்டப்படுறதை பார்த்தா அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்கடா. டேய் இதெல்லாம் ஒரு நல்ல வேலை கிடைக்கிற வர தானே, கவலைப்படாது. ப்ராஜெக்ட் என்னாச்சு? அவன் கிடக்குறான், அவனை பார்த்தேனே ஓட விடுறேன் பாரு. டேய் மறந்துட்டேன்டா, இன்னைக்கு அவன்கிட்ட லீவு வேற கேட்கணும். இப்படிதான் உங்களுக்கு ஆஃபீஸுக்கு வந்த உடனே ஓபி அடிக்க தோணுதோ? பார்க்குறத பாரு, நல்ல திருட்டு கேஸில் ஆஜரானது மாதிரி. ப்ராஜெக்ட் என்னடாச்சு? இதோ வர சார். உன் ப்ராஜெக்ட் என்னடாச்சு? உன்கிட்ட சொல்லி வேஸ்ட்டு. மெயிலும் பார்க்க மாட்டேன், தருதலைங்க. இந்த ப்ராஜெக்ட் எப்போ முடிக்கணும்? இன்னும் 2 months ப்ராஜெக்ட். ஓகே ஓகே. ஏண்டா டேய், திருந்தவே மாட்டல. போயிட்டு வரேன். ஸோ இவன்கிட்ட வேற கெஞ்சணுமே. எஸ்கியூஸ் மீ சார். எஸ் கம் இன். என்ன சொல்ல போகிறானோ சார். என்னப்பா விஷயம்? 2 days லீவ் வேணும் சார். ஆல்ரெடி நீ ஆஃபீஸுக்கு வர்றதே லேட்டு, இதில் இன்னும் 2 days லீவ் வேறு வேணுமா? என்ன விஷயம்? பாட்டி செத்துட்டாங்க சார்.
இன்னும் உன் குடும்பத்தில் எத்தனை பேரை சாகடிக்க காத்திருக்கியோ அதெல்லாம் தர முடியாது. போய் வேலை பாரு. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் பாரு, உன்னை கொண்டுட்டு இந்த ஆஃபீஸுக்கே லீவ் விட்றேன். இடி விழுந்தவன் ஏதோ சொத்தை கட்ட மாதிரி இந்த துள்ளு துள்ளுறான் சாம்பார். ஆமாம். ஐயா ராசா, எப்படியா இருக்க? நல்லா இருக்காமா. கையில காசு ஏதாவது இருக்குதா ஐயா? இல்லைன்னா அம்மா கிட்ட தயங்காம கேளு. சரிம்மா. நல்லா சாப்பிடுயா, உடம்பு பார்த்துக்கோ. எதுனாலும் அம்மாவுக்கு கால் பண்ணுறியா? சரிம்மா. ஓகே பாய். என்ன இவ்வளோ நேரம் கழிச்சு வரலாம்? இல்லையா, அவனுக்கு போய் டீயை கொடுத்துட்டு வரேன். வேலைக்கெல்லாம் ஒழுங்கா போறியா? போகிறேன். எங்க போறியோ? டேய், கண்ணை எங்கடா வச்சு நடக்கிற? அண்ணா ஒன்றும் இல்லைண்ணா. அண்ணா ஒன்றும் இல்லை. இல்லைண்ணா ஒன்றும் இல்லை. தம்பி, உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே? இல்லைண்ணா இல்லை ஒன்றும் இல்லை. கிரீன் டீ தானே? அதான். சரி தம்பி. நன்றிண்ணா. தலை, அவர் திட்டத்துக்கு எதுவும் வருத்தப்படுறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. சாரி ப்ரோ. சரி சரி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் இங்கே ஒரு வேலையாக வந்தேன். இந்த கடைக்கு 2 நாளாக வந்து போயிட்டுருக்கிறேன். உங்களை அப்படி திட்டுறாரு. நீங்களும் எதுவும் கண்டுக்காமல் வாரீங்க போகிறீங்க. என்னதான் ஆச்சு? நான் அப்படிதாண்ணா. கொஞ்சம் ப்ராப்ளம். அதுவும் இல்லாமல் அவர் என் அண்ணன் மாதிரி. நான் கஷ்டத்தில் இருக்கும்போது நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. இப்போ கூட என் மேலே கோவத்தில் திட்டலை, என் மேலே இருக்கிற பாசத்தில் தான் திட்டினார். இது பெருசாக எனக்கு ஹர்ட் ஆகாது. ஸோ நானும் இதை கண்டுக்க மாட்டேன் ப்ரோ. பிரச்சனையே இல்லாத மனுஷங்க எங்கே இருக்காங்க தலை? என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கலாமா? எல்லா வீட்டு பிரச்சனை மாதிரி தான் ப்ரோ. என்ன தான் கஷ்டப்பட்டு வேலை பார்த்தும் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. வீட்டில் அம்மாக்கிட்டேயும் சரியாக பேச முடியல. காசு இல்லை ப்ரோ. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னே புரியலை. என்னங்க இவ்வளோ புலம்புறீங்க? கோவில் குளம்னு போவீங்களா என்ன? அப்படி இருந்தால் கூட அவங்ககிட்ட புலம்பிட்டு அடுத்து நான் வேலைக்கு போயிடுவேன். எனக்கு அந்த நம்பிக்கையும் கிடையாது. புரிஞ்சுது. தம்பி, கடையை மூடணும். கொஞ்சம் கிளம்புறீங்களா? சரி ப்ரோ, அப்படி கிளம்புறேன். சரி. இவ்வளோயாச்சும் கரெக்ட் பண்ண பார்ப்போம். எங்க உங்கள் ப்ராஜெக்டில் ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன். நீ தான்டா என் ப்ராப்ளம், போடா. கேப்பில் நுழைய விட மாட்டேங்கிறாங்களே. என்னாச்சு தெரியலையே. யாரும் ஆயிடுச்சு. யார்கிட்ட போய் நிற்க? குட் மார்னிங்டா. என்னடா திரு திரு முடிக்கிற? டேய், இது நேற்று முடிக்க வேண்டிய ப்ராஜெக்டில். டேய், ப்ராஜெக்டில் ஒரு எரர் ஆயிடுச்சுடா.
எரர் இந்த ஆள் வேற வந்து திட்டுவான்டா. இது இப்போ வந்து சொல்கிற தள்ளு. இப்படி ஆயிடுச்சுடா. இப்போ என்னடா பண்ணுறது? டேய் என்னடா ப்ராஜெக்ட் ஈவினிங் சப்மிட் பண்ணிடலாமா? சார் என்னடா ஆச்சு? டேய் என்ன 2 பேரும் திருன்னு முழிக்கிறீங்க? என்னடா ஆச்சு? சாம்பார் என்ன ஆச்சு? சார் ப்ராஜெக்டில் கொஞ்சம் எரர் ஆயிடுச்சு சார். என்னடா அதை இப்போ வந்து சொல்கிறீங்க? இதெல்லாம் என்னை முன்னாடி போட்டு பின்னாடி கிண்டல் அடிக்க மட்டும் தெரியுதுல, அதே மாதிரி ப்ராஜெக்டை முடிச்சு டைமுக்கு சப்மிட் பண்ணவும் தெரிஞ்சிருக்கணும். 2 days தான் டைம், அதுக்குள்ளே முடிச்சு சப்மிட் பண்ணுற வழியை பாருங்கள். இல்லை பேப்பரை போட்டு போயிட்டே இருங்க. தருதலைங்க எனக்குன்னு வந்து வாச்சிருக்குதுங்க பாரு. சாம்பார். டேய் சாரிடா மாப்பிள்ள. என்னங்க ஆச்சு? அப்படி திட்டிட்டு போறாரு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சும்மா நார்மல் இஷ்யூ தான். நான் தான் பார்த்தேனே ப்ராஜெக்டில் ஏதோ ப்ராப்ளம்னு. நான் வேணா ஹெல்ப் பண்ணவா? ஆ நாங்களே பார்த்துக்குறோம். டேய் உனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு ஒன்றுமே தெரியாதுடா. அந்த பொண்ணா வந்து ஹெல்ப் பண்ணுறேங்குது, நான் பார்த்துக்கிறேன் வா. ஏங்க இனிமேல் நம்ம ப்ராஜெக்ட்டு எதுனாலும் நண்பனுக்கு கால் பண்ணுங்க. டீட்டெயில்ஸ் மட்டும் எனக்கு மெயில் பண்ணிடுங்க. ம். இந்த ப்ராஜெக்ட் எப்போ முடிக்கணும்? இன்னும் கொஞ்சம் ஓகே. இல்லை பேப்பரை போட்டு போயிட்டே இருங்க. சாம்பார். நான் வேணா ஹெல்ப் பண்ணவா? டீட்டெயில்ஸ் மட்டும் எனக்கு மெயில் பண்ணிடுங்க. ராசா, வேலைக்கு போயிட்டு வந்துட்டியாயா? ம் ஆமாம்மா. ஒழுங்கா சாப்பிட்றியா ராசா? ம் ஆமாம் சாப்பிட்டேம்மா. உடம்பு நல்லா பார்த்துக்கோயா. காசு எதுவும் இல்லைன்னா கேளியா. உடம்ப மட்டும் நல்லா பார்த்துக்கோயா. அம்மா கொஞ்சம் வேலையாக இருக்கிறேன், அப்புறமா கூப்பிட்டா. சரியா, வேலை பாரு. அம்மா ஃபோனை வைக்கிறேன். என்ன பண்ணாலும் பார்க்க மாட்டேங்கிறாளே. டேய் எந்திரடா, மேனேஜர் வராரு. என்ன மாப்பிள்ள, வாழ்க்கை எப்படி போகுது? என்னடா ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல. சரி ப்ராஜெக்ட் என்னாச்சு? அதெல்லாம் முடிஞ்சுடா. ஓ அந்த தெனாவட்டு. சார் ப்ராஜெக்ட் என்னடா ஆச்சு? முடிச்சிட்டிங்களா? நான் முடிஞ்சு சார், வந்து சப்மிட் பண்ணுறேன். கேபின் கொண்டு வா. ஓகே சார். இடி விழுந்தவன் இப்போ என்ன சொல்கிறான் பார்ப்போம். இவகிட்ட பேசலாமா வேணாமா? சரி பேசும். இதை சொல்கிறதுக்கு உனக்கு இவ்வளோ நாள் ஆச்சா?
உனக்கு பிடிச்சிருக்குல்ல? ரொம்ப பிடிச்சிருக்கு. சத்யா ஆ? ஒன்றும் இல்லை, தேங்க்ஸ் சொல்லிட்டு போல தான் வந்தேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. போய் வேலை பாரு. ஓகே சார். அப்பாடா ஒழிஞ்சுது. என்னடா ஆச்சு? வேலையை பாரு. இதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு இவ்வளோ நாள் ஆச்சு. இன்னைக்கு என்னவா இருக்கும்? தலை இல்லை ப்ரோ, என் வாழ்க்கையில் நான் நினச்சதும் சரி, நான் ஆசைப்பட்டதும் சரி, எதுவுமே நடந்ததில்லை. கடைசி ஒரு பொண்ணு மேலே ஆசைப்பட்டேன், அதுவும் எனக்கு கொடுத்து வைக்கல. நான் வேஸ்ட்டு ப்ரோ, நான் எதுக்குமே லாய்க்கு இல்லை. சரி சரி, ஒன்றும் இல்லை. உன் நிலைமை எனக்கு புரியுது. நான் ஒன்று சொல்லட்டா? கவலைப்படாத. ஒன்று நினச்சி பாரு. உனக்கு என்னதான் பிரச்சனை இல்லை? நல்ல வேலை இல்லை, நல்ல சம்பளம் இல்லை, வீட்டில் ஒழுங்காக பேச முடியல, தூக்கம் இல்லை, நிம்மதி இல்லை. இந்த மாதிரி உன் முதுகு பின்னாடி 1000 காரணம் இருக்கலாம். ஒரு மனுஷனுக்கு இதுக்கு மேலே என்ன பிரச்சனை இருக்க போகுது? ஆனால் இவ்வளோத்தையும் தாங்கிக்கிட்டு தற்கொலைன்னு எந்த ஒரு தப்பான முடிவும் எடுக்காமல் இந்த உலகத்தில் உசுரோடு இருக்கல்ல, உனக்கு வேற கடவுள் நம்பிக்கை இல்லைன்ற. நீ வேணா பாரு, அந்த கடவுளே இறங்கி வந்து உனக்கு உதவி செஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இல்லை ப்ரோ, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியலை. இங்கே பாரு, இவ்வளோ நாள் உனக்கு என்ன மனசில் பட்டுதோ அதையே பண்ணு. ஆனால் கவலைப்பட்டோ கோவப்பட்டோ மூளை வேலை செய்யாது. வேலைக்கு முயற்சி செய்கிறியா? கிடைக்கிற வரைக்கும் முயற்சி பண்ணு. நல்ல வேலை கிடைச்சாலே மனசுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அந்த பொண்ணு கிடைக்கலன்னா அவளுக்கு அதிர்ஷ்டம் இல்லை. உன்ன மாதிரி பையன் கூட அவளுக்கு வாழை கொடுத்து வைக்கல. இது எல்லாத்தையும் தாண்டி உங்கள் அம்மா உன்ட்ட என்ன எதிர்பார்த்துருப்பாங்க? காசு பணம் வேணும்னா? இல்லை இல்லை. நல்லா சாப்பிட்டியா, நல்லா தூங்குனியா, கவலைப்படாமல் இருக்கியான்னு தானே கேட்டிருப்பாங்க. அதை யோசிப்பாரு. ஒன்று புரிஞ்சுக்கோ ஸ்ரீ, முதுகு பின்னாடி வசதி வச்சு திணறக்கூடாது. பார்த்து நடந்துக்கோ. சரிண்ணா, கிளம்புறேன். ம். ஸ்ரீ, நாளைக்கு நான் ஊருக்கு போகிறேன். வந்த வேலை முடிஞ்சுது. நான் ஊருக்கு வந்தா உன்னை கூப்பிடுறேன். சரி ப்ரோ. ப்ரோ, உங்கள் ஃபோன் நம்பர் கிடைக்குமா? ஆ. என்ன தம்பி, அவன் வருத்தப்பட்டு பார்த்துருக்கேன், ஆனால் இப்போ அழுதுட்டு போதான். நானும் அவனை முடிஞ்ச அளவு நல்லா தான் தம்பி பார்த்துட்டு இருக்கேன். எல்லா மனசுக்கு பின்னாடி கஷ்டம் இருக்குண்ணா, வெளியே காட்டிக்க மாட்டாங்க. அவனுக்கு நீங்கள் கொடுக்குற உதவி அன்பும் ஏன் உங்கள் கடையில் இருக்கனால தான் ஓரளவுக்கு நல்லா இருக்கான். இப்படியே இருங்கண்ணே. சரி தம்பி, எப்போ தான் இவனுக்கு விடிவு காலம் கிடைக்க போகுதோ.
ஸ்ரீ சொல்லு. நாளைக்கு உங்களை பார்க்க முடியுமா? என்ன விஷயமா? இல்லை நான் நாளைக்கு நேரில் சொல்கிறேன். நாளைக்கு உங்களை கண்டிப்பாக பார்த்தாகணுண்ணே. சரி பார்க்கலாம். சரி, அப்போது நாளைக்கு பீச்சுக்கு வந்துடுங்க. உங்களுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். சரிப்பா பார்க்கலாம். ஓகேண்ணே, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. ஆமாம் ராசா வேலைக்கு கிளம்பிட்டியாயா? ஆமாம்மா, வேலைக்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன். சரிம்மா, வேலைக்கு போயிட்டு வந்து கால் பண்ணவா? சரியா, அப்புறமா கால் பண்றேன். சரிம்மா. ஆமாம்மா. சொல்லியா? சாப்பிட்டியாம்மா? ஆமா ராசா சாப்பிட்டேயா. வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்து கால் பண்ணா போதியா? சரிம்மா உடம்ப உடம்பு பார்த்துக்கோயா. பார்த்துக்கம்மா. சரிம்மா, வந்து கூப்பிட்றேம்மா. என்ன இவன் பிரசவத்துக்கு வந்த மாதிரி இப்படி கரையில திருத்திடுறான்? கையை கொடுங்கண்ணே. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. என்னடா நீ இவ்வளோ சந்தோஷமா இருந்து நான் பார்த்ததே இல்லையே. ஆமாண்ணே, இதுக்கு நீங்களும் ஒரு காரணம் தானே. நீங்கள் சொன்ன வார்த்தையால் தான் எனக்கு இவ்வளோ தைரியம் வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் அன்றைக்கி ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். அங்கேருந்து ஆஃபர் லெட்டரும் வந்துடுச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குண்ணே. உண்மையை சொல்லப்போனால் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் எங்கள் அம்மா கிட்ட சாப்பிட்டியாம்மா தூங்குனியாமான்னு கேட்டேன். நீங்கள் சொன்ன மாதிரி மிஞ்சி போனால் என்ன கேட்க போகிறாங்க அவங்க? சாப்பிட்டியா தூங்குனியா தவிர. நான் இன்றைக்கி கேட்டதும் அவங்க வாய்ஸ் இருந்த ஒரு சந்தோஷம் வந்துச்சு பாருங்க. பா, அதை சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைண்ணே. இதெல்லாம் பார்க்கும்போது அந்த பொண்ணோட விஷயம் ஒரு விஷயமாகவே தெரிலண்ணே. ஆனால் என்னால் அந்த பொண்ணை மறக்க முடியாது. என்னதான் அந்த பொண்ணு எனக்கு இல்லைனாலும் என்னோட அன்பு உண்மை. என்னடா படையதா பார்த்து வந்தியா என்ன இப்படி வசனம் பேசுற? சரி, நீ காதலை வச்சுக்கோ, என்ன வேணாலும் பண்ணு. ஆனால் உன் எதிர்காலத்தையும் உன் குடும்பத்தையும் தாண்டி எந்த ஒரு விஷயமும் பிரச்சனையே இல்லை. அதுவும் இல்லாமல் இங்கே முக்காவாசி பேருக்கு ஆதரவே இல்லாமல் ஒரே குறை சொல்லிட்டு இருக்கிறனால பல பேர் வாழ்க்கை இழந்து தற்கொலை பண்ண போகிறாங்க. அதனால தான் நான் உனக்கு துணையாக இருக்கேன். நான் சொன்ன மாதிரி நீ தன்னம்பிக்கையாக இருந்தடா. நீ முயற்சி பண்ணனால கிடைச்ச வெற்றி தான் இந்த சந்தோஷம் எல்லாம். இதோ பார், செத்துறவா போகிறோம், முடியாதுன்னு ஒன்று கிடையாதுடா. ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டேன்னா அதை முயற்சி பண்ணு, அதை முடிச்சும் காட்டு. புரிஞ்சுதா? புரியுதுண்ணே. வா. வேலைக்கு தானே போகிற, பார்த்து பத்திரமா போ. சரிண்ணே. அண்ணே, நீங்கள் போயிட்டு நீங்கள் ஒரு ஃபோன் பேசிட்டு வரேன். ஹலோ, வேலையாக வந்தேன். பிரச்சனையே இல்லாத மனுஷங்க எங்கே இருக்காங்க, என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கலாமா? நீ வேணா பாரு, அந்த கடவுளே இறங்கிறது உனக்கு உதவி செஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒன்று புரிஞ்சுக்கோ ஸ்ரீ, முதுகு பின்னாடி வசதி வச்சு திணறக்கூடாது. வந்த வேலை முடிஞ்சுது. நீ முயற்சி பண்ணனால கிடைச்ச வெற்றி தான் இந்த சந்தோஷம் எல்லாம். ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டேன்னா அதை முயற்சி பண்ண, அதை முடிச்சும் காட்டு.
அப்போது வந்தவர் கடவுள் தாங்கிற. வந்தவர் கடவுளான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. ஆனால் அந்த கேரக்டர் ஒன்று சொல்லிச்சு, நம்ம வாழ்க்கையில் நடக்கிற கஷ்டங்களை நினச்சி வருத்தப்பட்டுட்டே இருந்தால் கடைசி வரைக்கும் வருத்தப்பட்டுட்டே இருக்க வேண்டியதான். ஆனால் நம்ம என்னைக்கு நம்மளை முழுசாக நம்பி உண்மையான உழைப்பு போடுறோமோ அன்னையிலேருந்து நம்ம வாழ்க்கை அடுத்த ஸ்டெப்புக்கு போகுன்னு புரிய வச்சிட்டாரு. ஸோ நான் உழைக்கிறேன். உழைக்கணுங்கிறான். முதல்ல இவன் சவகாசத்தை கட் பண்ணணும். அண்ணே அண்ணா ஒரு நிமிஷம் அண்ணே. அண்ணா நான் கொஞ்சம் பேசுகிற கேளுங்கண்ணே. அண்ணா ஒரு நிமிஷம், அடுத்த மாதம் கண்டிப்பாக தந்துடுறேண்ணே. அண்ணா ஒரு கால் வேறு வந்துட்டு இருக்கண்ணே. அண்ணா ஒரு நிமிஷம்ண்ணே, கூப்பிட்றேண்ணே ப்ளீஸ்ண்ணே. ப்ரோ ஆ என்ன சொல்லுங்கள் ப்ரோ. ஒன்றும் இல்லை ப்ரோ, சும்மா தான். இல்லை கத்திட்டு இருந்தீங்களே அதான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ, நான் பார்த்துட்டேன். ப்ரோ ஒன்று சொல்லவா? முதுகு பின்னாடி வசதி வச்சுட்டு திணறக்கூடாது ப்ரோ. உங்களை நம்பி முழுசாக உழைங்க, கண்டிப்பாக நல்லதே நடக்கும். கவலைப்படாதீங்க. ஆல் தி பெஸ்ட். ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. ப்ரோ உங்கள் நேம் என்ன? ஹரிஷ்.